அறிமுகப்படுத்துவேன். இந்த தொகுதி இந்த ஊரை பொறுத்தவரையில் எந்த நேரத்திலும் இதுவே ஒரே ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. 2 பள்ளிக்கூடங்களாகி மகளிர் பள்ளிக்கூடமாக ஆண்களுக்கு என்று தனியாக பிரித்து கட்டி வரும் நான் தான். இது ஒரு குடிநீர் நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வரும் நான் தான். இந்த ஊரில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி கொண்டு போயிடும் ஷோலிங்கர் என்றால் அவர்கள் போட்ட அந்த திட்டத்தை இதுவரையிலே தடுத்து நிறுத்தி இருக்கிறவனும் நான் தான். இந்த ஊரிலே நீண்ட நெடுங்காலம் அந்த ஸ்ரீகாந்த வரத பெருமாள் கோயில் ஒற்றை கோபுரத்தோடு இருந்ததை அந்த மந்திரி அழைத்து வந்து அதுக்கு வேண்டிய நிதி ஆதாரங்களை திரட்டி கொடுத்து அதன் பணியாற்றுவதற்கும் துணை புரிந்தவன் நான் தான். ஒரு நாள் வந்து பார்த்தால் ஆஸ்பத்திரியாகவே இல்லை. அந்த ஆஸ்பத்திரி இன்றைக்கு புது விதமாக கட்டப்பட்டு எல்லா வேலையும் முடிந்துவிட்டதாக என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இப்போது அதை அடுத்து ஒரு 5 டாக்டர்கள் அங்கே போட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆஸ்பத்திரி சரியாக இயங்கும். இப்போது நிறைய 2800 டாக்டர்களை நாங்கள் ஒரே நாளில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாளைய தினம் நான் அந்த சுகாதார அமைச்சரை பார்த்து நான் பொன்னைக்கு போயிருந்தேன். அவர் வந்து பார்த்தார். எனவே கட்டிடங்கள் எல்லா வேலையும் முடிந்து விட்டது, டாக்டர்கள் வர வேண்டும் என்று அதற்கு வேண்டிய நடவடிக்கை அடுத்த விழாவாக செய்ய போகிறேன். இந்த ஊரிலே பள்ளிக்கூடங்களுக்கு கூட ஆசிரியர்கள் சரியாக வராமல் இருந்த காலத்தில் இதே இடத்திலே நான் மேடை போட்டு கண்டித்த பிறகு பள்ளிகள் கூடுமான வரையிலே சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. 50 வருடங்களுக்கு முன்னால் 71 நான் நின்ற பொழுது கட்டின இந்த பாலம் இந்த 50 வருடம் பெரிய பெரிய லாரிகள் எல்லா பழுவையும் தாங்கி அதுவும் இடையில வந்த பெருமனை